வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மாசி மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேசராசி. மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு இனிய நல்ல மாதமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மாசி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை அன்று துவங்கி 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்று முடிவடைகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயில் 3இல் உபஜயஸ்தானத்தில் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது பகவானும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். புதன் மாசி 14 அன்று 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார். பொதுவாக இந்த மாதத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் ராகு தவிர அனைத்து கிரகங்களுமே நன்மை செய்யும் நிலையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதன் வக்ரகதியில் அமர்ந்திருப்பது சற்று பலவீனமான நிலையே. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். மிகச்சிறப்பான நற்பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் உங்கள் நிதி நிலை வலுவானதாக இருக்கும். பணம் பல வகையிலும் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். சமுதாயத்தில் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் உறவுகள் அமைய வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். இந்த வாய்ப்புகள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை லட்சியத்தை அடைய இந்த மாதத்தில் அதிக முனைப்பை காட்டுங்கள். கவலைகள் பறந்து போகும். உங்கள் நிதிநிலை வருமானம் பல வகையிலும் வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் கூடும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருவாயை கணக்கிடும் போது குறைவாகவே இருக்கும். வீடு மனை ஆடை ஆபரணங்கள் வாங்க செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுவீர்கள். உங்கள் வருவாய் மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தினர் வருவாயும் உயரும். உங்களுக்கு உபயோகமானதாக வந்து சேரும். தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்து அதிபதி புதன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு திருப்திகரமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனாலும் மாசி 14ஆம் தேதிக்கு பிறகு புதன் 12ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியான பிறகு வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்து போகும். குடும்பத்தினர் ஆரோக்கியமும் சிறப்பானதாக இருக்கும். புதன் 3ஆம் வீட்டின் அதிபதியும் கூட. அவர் இடப்பெயர்ச்சியான பிறகு உங்கள் சகோதர உறவில் சில தடுமாற்றங்களை சந்திக்கலாம். உங்கள் துணையுடனான உறவை பொறுத்தவரை 7ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீட்டின் அதிபதியும் 12இல் வலுவாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவில் ஏதாவது முன்னமே பிரச்சனைகள் பிரிவுகள் இருந்தால் அவதியாகி ஒன்று கூடி மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள். வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனால் பூமி மனை வாங்கும் யோகம் உண்டாகும். 5ஆம் இடத்தின் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூத்த குழந்தைகள் மூலமாக வருவாயை பெறுவீர்கள். உங்கள் சிறிய குழந்தைகள் வளர்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள். உங்கள் காதல் உறவு வலுவாகும். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் குழந்தைகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளும் அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற அதிக உழைப்பை காட்டுவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் ஜீவனாதிபதி சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாய்ப்புகள் பெருகும். தொழில் வருவாய் புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசின் உதவியை பெறுவீர்கள். வருவாய் பெருக்கம் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூத்த குழந்தைகள் மூலமாக வருவாயை பெறுவீர்கள். உங்கள் சிறிய குழந்தைகள் வளர்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள். உங்கள் காதல் உறவு வலுவாகும். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் குழந்தைகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளும் அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற அதிக முனைப்பு காட்டுவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் ஜீவனாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாய்ப்புகள் பெருகும். தொழில் விரிவாக்கம் புதிய தொழில்
துவங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசின் உதவிகளை பெறுவீர்கள். வருவாய் பெருக்கம் மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் முழு ஆதரவை பெற்று தங்கள் நிலையை பெருக்கிக் கொள்வார்கள். சக ஊழியர்களின் மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள். அரசு துறையில் பணிபுரியவர்கள் உத்தியோக வாய்ப்புகள் போன்றவற்றை பெறுவார்கள். உத்தியோக உயர்வு போன்றவற்றை பெறுவார்கள். புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். நல்ல வளம் தருகின்ற வேலைகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைஞர்கள் தங்களுடைய சிறப்பான படைப்புகளால் வருவாயையும் மதிப்பும் மரியாதையையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய உத்திகளையும் அதிகப்படுத்தி உங்கள் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள தங்கள் சக அரசியல்வாதிகளுடன் இணைந்து பல சீர்திருத்தங்களை மேற்கொள்வீர்கள். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை ஆகியவை உயரும். வருவாய் கூடும். மனம் மகிழ்ச்சியுடன் காணப்படும். இந்த மாசி மாதத்தில் உங்கள் நிலை உயரும். உங்களுக்கு பல வகையிலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். செயலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு உங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.